2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே மீண்டும் அதிகரித்திருக்கும் தொற்றுகள் குறித்தும் குழந்தைகள் மத்தியில் அதிகரித்திருக்கின்ற இந்த தொற்று நோய் குறித்தும் பேசுவதற்காக எங்களோடு டாக்டர் கண்ணாவேலா இணைந்து கொள்ளவிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியிலே கனடாவின் விநியோக சங்கிலி, அதாவது இந்த ஃபுட் செயின் என்று சொல்லப்படுவது, அதை வலுப்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்கப்ரா பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பார்க்க போகின்றோம். அதோடு ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் மருத்துவமனையில் எப்படியான மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதை தவிர வழமையாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், கனேடிய செய்திகள், நாளை நிலவுகின்ற காலநிலை, இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் இன்று டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கனடாவிலே குறிப்பாக பல மாகாணங்கள், ஒன்டாரியோ, கிபெக், அல்பர்டா, இப்படி பல மாகாணங்களிலும் இந்த தொற்று அதிகரித்திருக்கிறது. தொற்று என்று நான் குறிப்பிட்டு எந்த நோயையும் குறிப்பிடவில்லை. காரணம், கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டு அவ்வப்போது அது தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை நமது நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தொற்று என்று நான் குறிப்பிடுவது இந்த முறை இந்த இலையுதிர் காலத்தில் அல்லது குளிர்காலம் ஆரம்பமாகின்ற இந்த நேரத்திலே வழமையாகவே ஒரு குளிர்காய்ச்சல் ஏற்படுவது, காலமாற்றம் காரணமாக ஏற்படுவது வழமை. ஆனால் அதையும் தாண்டி இம்முறை 2-3 தொற்றுக்கள் பரவி கொண்டிருக்கின்றன, மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு கோவிட்டினால் அடைந்த ஒரு உச்சநிலையை அடைந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல இடங்களில் தயவு செய்து முகக்கவசம், அதாவது மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மருந்தகங்களிலே பல மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான இந்த டைலனால் போன்றவை எல்லாம் தட்டுப்பாடு நிலவுகின்றன. வைத்தியசாலைகளில் படுக்கைகள் குறைவாக அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படுவது மிகவும் கடினமான ஒரு நிலையாக இருந்து வருகிறது. ஆகவே இந்த நிலையில் இது குறித்த விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களோடு மீண்டும் டாக்டர் கண்ணாவேலா அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் ஒன்டாரியோவிலே பல மருத்துவமனைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். கோவிட் காலத்திலே நமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கோவிட் தொடர்பான பல விவரங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் இணைந்து கொண்டு எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் மீண்டும் அவரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர் கண்ணாவேலா அவர்களே. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய இடைவெளி, கோவிட்டிலிருந்து மீண்டு விட்டோம் என்று நினைத்து எல்லோருமே ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டிருந்த நேரத்தில் இந்த குளிர்காலத்தில் மீண்டும் ஒரு அதிகரித்திருக்கிறது இந்த தொற்று. ஆகவே இந்த தொற்று என்று நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். எனக்கு கூட பல சந்தேகங்கள் இருக்கும், பலரும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும். இம்முறை இந்த கோவிட் என்பதை தாண்டி வழமையாக இருக்கின்ற இந்த இன்ஃப்ளூயன்ஸா இல்லை குளிர்காய்ச்சல் என்று சொல்லப்படுவது, இதிலே பார்த்தால் 3-4 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே இப்பொழுது அதிகமாக பரவுகின்ற தொற்றுக்கள் எவை என்று சொல்வீர்களா? ஆமாம். ஸோ இப்போ பரவிக்கொண்டு இருக்கிற வைரஸஸ் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி வைரஸஸ் தான். நாங்கள் நார்மலாக கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் பார்க்குற அதே வைரஸஸ் தான் இந்த முறை சிமிலர் வைரஸஸ் வந்து பரவிக்கொண்டு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த சேம் வைரஸஸ் பரவாமல் இருந்தபடியா நாங்கள் மாஸ்க் அணிந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூலால் வீட்டை லாக்டவுன்ஸில் இருந்தபடியா அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் கேதரிங்ஸ் எல்லாம் குறைவாக இருந்தபடியா the last 2 years the same viruses வந்து பரவவில்லை the last 2 years. ஸோ இந்த முறை என்ன நடக்குதுன்னா அதே வைரஸஸ் வந்து திருப்பி இந்த கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் நார்மலாக வர்ற வைரஸஸ் வந்து பிகாஸ் எங்களோட இம்யூன் சிஸ்டம் ஃபியூ இயர்ஸ் ஆச்சுது இந்த வைரஸஸை கண்டு அதை ஃபைட் பண்ணாமல் இருந்தபடியா எல்லாருக்கும் எஸ்பெஷலி த ஸ்மால் சில்ட்ரன் இது முந்தி ஒரு நாளும் இந்த வைரஸஸை அவைக்கு இன்ஃபெக்டட் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த எல்லா வைரஸஸ் ஒரே நேரம் வர்றபடியா நிறைய பேர் இதால் பாதிக்கப்படுகிறது. The main viruses that we're dealing with right now at the hospitals and the schools is influenza. Mostly இப்ப இருக்கிற most common flu virus வந்து influenza A. அதுதான் இந்த 6 நாள் high fever, especially பிள்ளைகள் அல்லது மிக வயது முதியவர்களுக்கு
உங்களுக்கு very severe affect பண்ணப்படுது. So high fever ஆனா நார்மலா 2-3 days வராம 6-7 days கூட அந்த high fever நிக்கும். body pain உடம்பு நோ, தலைவலி, சில பேருக்கு சக்தி diarrhea வர்றது few daysக்கு. மற்றது the cold symptoms, so nasal congestion, இருமல் அப்படி போன்ற symptoms. So அது influenza A. The ரெண்டாவது வந்து RSV, so respiratory syncytial virus என்று சொல்றது. Again, same viruses நாங்க every year காண்ற viruses தான், but unfortunately எல்லாருக்கும் ஒன்றடியா affect பண்ணப்படுது. என்னண்டா like last 2-3 years நாங்கள் இந்த viruses spread பண்ணாம இருக்கிறபடியா. So the RSV வந்து especially small children, so kids under 5க்கு very severe இது affect பண்ணப்படுது. That goes down to the lungs, or bronchiolitis of a bronchitis மாதிரி cause பண்ணி அவைய wheeze மற்றது மூச்சு விட கஷ்டமா, அந்த very tight வந்து மூச்சு விட கஷ்டமா. So mostly RSV தான் a lot of the children, இப்ப sick children's hospital, ICU அல்லது children's wardக்கு admit பண்ணி இருக்கிறது வந்து mostly வந்து RSV virus தான். And every year நாங்க the small children வந்து admit பண்ணப்படுறது RSV ஆல, but எல்லா பிள்ளைகளுக்கும் இது இந்த முறை ஸ்ப்ரெட் பண்றபடியா கூட பிள்ளைகள் ஒரே நேரத்துல இந்த RSV ஆல பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறேன். And then மூன்றாவது வைரஸ் வந்து COVID-19. So COVID-19 normal இப்ப cold season every year COVID-19 எங்கேயும் போவது இல்ல, because it is a coronavirus just like any other cold virus. ஒவ்வொரு சீசனுக்கும் அது திரும்பி வர்ற வாய்ப்பு இருக்குது. பட் fortunately for COVID-19 வந்து நாங்கள் very aggressive vaccine மூலமாகவும் இந்த strain வந்து mutate பண்ணி இப்ப more milder strain இருக்கிறபடியா இந்த COVID-19ஆல கூடுதலாக ஆக்கள் அட்மிட் பண்ணி அல்லது ஐசியூக்கு போய் அல்லது வென்டிலேட்டருக்கு அந்த முந்தி வந்த மார்ச் 2020ல இருந்து 2021 வரைக்கும் அந்த சிவியர் கோவிட் strains வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. So it doesn't affect people as severely. And then the other viruses, so stomach flu virus, rotavirus என்று சொல்றது, மற்றது adenovirus and rhinovirus வந்து அங்க normal cold தடிமன் வர்றது. இந்த எல்லா viruses ஒன்றடியா சேர்ந்து வந்திருக்கு, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கு. So that's the major issue, எல்லாருக்கும் ஒன்றடியா வந்தபடியா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளிர்காலத்தில் இப்படியான பிரச்சனை வளமையாக ஒரு வருஷம் வர்றது தான். இப்போ எங்களுக்கு வந்து என்ன வைரஸ் வந்திருக்குன்றது ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த வகையில் சிலருக்கு வந்து எனக்கு வைரஸ் வந்த உடனே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அல்லது டாக்டர்கிட்ட போகணுமா, அல்லது ஒரு எந்த சிம்டம்ஸ், அதாவது எப்படியான அறிகுறிகள் அதிகமாக இருந்தால் அல்லது நாங்கள் வந்து ஒரு வைத்தியசாலையில் போக வேண்டியதோ இல்லை டாக்டர்கிட்ட போக வேண்டிய நிலை என்று நினைக்கிறீங்களே? ஏன்னா பலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 5-6 நாளில் வந்து சரியாயிரும் வயசான பெரியவர்களுக்கு. இதில் வந்து இப்போ ஆக பெரியவர்கள், ஆக முதியோர், சீனியர்ஸையும் கிட்ஸுக்கு தான் கூடுதலாக வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வகையில் எப்படியான ஒரு கூடுதலான எங்களுக்கு ஒரு சிகிச்சை வேண்டாம், எப்படியான ஒரு நிலையில் நாங்கள் போகணும்? So typically நாங்கள் எல்லா most viruses வந்து ட்ரீட்மெண்ட் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதால உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறப்போறது இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பல பேர் நெக்கின ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா அல்லது வாக்கிங் கிளினிக்கு போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா இந்த வைரஸ் வந்து அல்லது இந்த ஃப்ளூ வந்து குவிக்லியா மாறுமண்டு அப்படின்ட்டு இல்லை. ஸோ வைரஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுது. ஆக்சுவலி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சில பேருக்கு இந்த ஸ்டமக் சிம்டம்ஸை கூட worse ஆக்கும். ஸோ வாமிட்டிங் டயரியா worse ஆகிற சான்ஸ் இருக்குது. So most of these, majority, almost more than 90% இப்ப காய்ச்சல் தடிமன் அதில் வந்தா இது வைரஸால தான் வர்றது. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முக்கியமாக மோர் சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறதான். ஸோ முக்கியமாக காய்ச்சலை ட்ரீட் பண்ணணும். ஸோ டைலனால் அல்லது அட்வெல், acetaminophen, ibuprofen அந்த ஃபீவர் ட்ரீட் பண்ணுற மெடிசின்ஸ் வந்து முக்கியம். மற்றது நிறைய ரெஸ்ட் பண்ணி வடிவா நித்திரம் உண்டு அண்ட் வடிவா சாப்பிட்டு the main thing is rest பண்ணினா தானா இந்த வைரஸ் வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் இதை ஃபைட் பண்ணி தானா போகும். யார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணுமெண்டா especially the small children அல்லது முதியவர் வந்து like இந்த வீக்கா போய் சாப்பிடாம ஒன்றும் குடிக்க இல்லாம டீஹைட்ரேட்டட் ஆகிற especially the children வந்து சில வேளை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி அந்த டீஹைட்ரேஷன்
பண்ண வேண்டி வரும் ஐவி சேலின் மூலமாக அப்படியான இதுகள் தேவைப்படும். மற்றது வந்து சில பேர் ஆல்ரெடி வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம் அல்லது லங் ப்ராப்ளம்ஸ் உள்ளவர்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சா அண்ட் டிஃப்ரெண்ட் வைரஸஸ் வந்து கூட லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா பேஷண்ட்ஸ், சில்ட்ரனோ ஈவன் ஓல்டர் பீப்புளுக்கு மூச்சு விட கஷ்டம் வந்து வீஸ் வெரி டைட்டா வந்து அப்படியானவருக்கு நாங்கள் மாஸ்க் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல பஃபர்ஸ் கொடுத்து சில வேளை அட்மிட் பண்ண வேண்டியும் வர்றது. ஸோ அப்படியான பேஷண்ட்ஸ் வந்து they might need more treatment at the hospital. But majority of people நான் நினைக்கிறேன் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் நினைக்கிறேன் மீண்டும் இணைந்து கொள்வார் என்று. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் டாக்டர் கண்ணா வேலா அவர்களுடன் மருத்துவமனைகளில் எவ்வாறு நிலைமை இருக்கிறது, தொற்று நிலவரம், அதே நேரத்தில் குழந்தைகள் மத்தியிலே இந்த நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் எவ்வாறு நிலைமை இருக்கிறது, மருந்துகளினுடைய பற்றாக்குறை மருந்தகங்களிலே நிலவுகின்றன, ஆகவே அவற்றையெல்லாம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் டாக்டரை இணைத்துக் கொள்ளலாம். நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 13 நிமிடம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் இணைந்து பேசிக் கொண்டிருந்தார். மணிக்கவனம் டாக்டர், இணைப்பில் ஏற்பட்ட தடை காரணமாக தொடர்ந்து பேச முடியவில்லை. நீங்கள் கூறிய விடயங்கள் ஓரளவுக்கு நேயர்கள் பார்த்திருப்பார்கள். இப்பொழுது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் எவ்வாறு நிலவரம் இருக்கிறது? காரணம், பல்வேறு செய்திகள் பல ஊடகங்களில் சொல்லப்படுகின்றன. படுக்கைகள் தட்டுப்பாடு, அவர்களை அட்மிட் செய்ய முடியாத ஒரு நிலை. அதே நேரத்தில் இது தனியாக ஒன்டாரியோ மட்டுமல்ல, பல மாகாணங்களில் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் நீங்கள் பல வைத்தியசாலைகளில் அவசர பிரிவில் கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு இருக்கிறது நிலவரம்? So I think all of Canada இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஓவர் கெப்பாசிட்டியில் இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ். இதுக்கு பல காரணங்கள். த மெயின் இஷ்யூ வந்து நாங்கள் முதல் கூறின மாதிரி ஒன்றடியாக இந்த ஃப்ளூ சீசன், கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் வந்து எல்லாரையும் ஒரே நேரம் இன்ஃபெக்ட் பண்ணபடியா மோஸ்ட்லி சில்ட்ரன் வந்து there's not enough beds for the children. ஸோ நீங்கள் சிக் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில் there's not enough beds. வேறு சிட்டிஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி வருது பிள்ளைகளை. சேம் வித் ஹாஸ்பிட்டல் எங்களோட பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ஃபுல்லாக இருந்து இந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணினா கூட எமர்ஜென்சியில் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்னென்னா அப்ஸ்டேர்ஸ் வார்டில் நாட் எனஃப் பெட்ஸ் இருக்கிறபடியா. அதே நேரம் கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் நர்சிங் ஹோமில் இருக்கிறாக்கள், முதியோர் அப்படியானவர்களுக்கும் சிவியரா பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ண வேண்டி வந்தா அவர்களுக்கும் இப்போ பெட்கள் வந்து தட்டுப்பாடா இருக்குது வார்ட்ஸில். ஸோ அதால we're very very crowded emergency departmentலையும் in the wards, the medical wards. And on top of that, because in the COVID-19 pandemic நேரம் எல்லா staff, especially the nurses, the doctors, எல்லாரும்
they became very burnt out and tired. அதால நிறைய பேர் hospital jobs விட்டுட்டு போயிட்டுனேன். So அதால we're always short nurses, especially the nurses and the staff. So the staffing shortage இருக்கேக்கல patients எங்களால டைமுக்கு ட்ரீட் பண்ண முடியாம இருந்து the wait times வந்து கூடிக்கொண்டு the hospitals are very very crowded, especially இப்ப normally emergency department போனாலும் if you're waiting usually a couple of hours wait பண்ணாண்டா இப்ப there's lots of hospitals where the wait time is 6 hours 8 hours to see a doctor or a nurse. So it's because of all of these factors. மற்றது we're also dealing இன்னொரு முக்கியமான கேள்வி மன்னிக்க வேண்டும். இந்த மருந்துகளில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு காய்ச்சல் தடிமனா நாங்கள் வந்து வளமையாக நீங்கள் சொன்ன மாதிரி 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 10 வயசுக்கு உட்பட்டவைக்கெல்லாம் இந்த டைலனால் கொடுக்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ல எல்லாம் வந்து நிறைய மருந்துகள் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் ஹெல்த் கனடா சொல்லியிருக்கிறது விரைவில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த மருந்துகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் என்று. அப்படி குழந்தைகளுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் வேறு ஏதாவது மாற்று மருந்துகள் கிடைக்குமா அல்லது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீர்கள் பெற்றோர்கள்? So to treat the fever treat பண்றதுக்கு one thing you can do, சில பேரண்ட்ஸ்க்கு இது தெரியாம இருக்கலாம், if you go to a compounding pharmacy, so நீங்க கூகுள் பண்ணி உங்களோட ஏரியா கிட்ட இருக்கிற pharmacies வந்து எல்லா pharmaciesம் compounding pharmacies இல்ல, சில pharmacies வந்து they have the ability மருந்துகளை compound பண்றது. So what that means is அவையே ப்ரிப்பேர் பண்ணலாம், மேனுஃபேக்சர்ல வேண்டாம அவையே அந்த ஒரு certain medicine ப்ரிப்பேர் பண்ணலாம் அல்லது மிக்ஸ் பண்ணி செய்யலாம். So compounding pharmacies வந்து இப்போ adult Tylenol and adult Advil வந்து is available உங்களுக்கு. So அது வந்து compounding pharmaciesல அவ அந்த ஃபார்முலாவை எடுத்து பிள்ளைகளுக்குரிய டோசேஜை அவ கம்பவுண்ட் பண்ணி மேக் பண்ணி லிக்விடா அவ உங்களுக்கு தர முடியும். So that's one option. உங்களுக்கு prescription ஒன்றும் தேவையில்லை, டாக்டர் எடுக்க தேவையில்லை. கம்பவுண்டிங் ஃபார்மசியில் போய் நீங்கள் அதை கேட்டா பிள்ளைகளுக்குரிய நீங்கள் வெயிட் அதை கொடுத்தா அவைக்கு அதுக்கேற்ற மாதிரி டோசிங் செய்து உங்களுக்கு லிக்விட் ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஸோ that's one option you can do. மற்றது யூஸ்வலி ஒவ்வொரு வீக்கும் ஸ்டில் ஷிப்மெண்ட் வருது ஃபார்மசிஸுக்கு, பட் பிகாஸ் எல்லாருக்கும் இது தேவைப்படுதுன்னபடியா அது குவிக்லியா முடியுது. ஸோ முன்கூட்டியே இப்போ காய்ச்சல் வர மட்டும் வெயிட் பண்ணாம பேரண்ட்ஸ் வந்து முன்கூட்டியே Tylenol, Advil extra எடுத்து வைக்கிறது அது முக்கியம். ஸோ அது வந்து நீங்கள் முதலே ஃபார்மசிட்ட போய் ஒன்று தான் இப்போ பாக்ஸாக கொடுக்கினேன். ஸோ நீங்கள் பிள்ளைக்கு தேவை ஏஜ் சொன்னால் சிலவில் ஃப்ரம் த பேக் ஒரு பாட்டிலாக எடுத்து தருவினேன். ஸோ that's one other option. மற்றது வந்து the older kidsக்கு லிக்விட் கொடுக்காம அந்த கேண்டி chewable Tylenol and Advil இருக்குது. So அந்த chewable tablets it's available. The biggest shortage வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த liquid Tylenol and Advil தான் available இல்லை. So அப்படியான வகையில் parents can try to get the medicine. இப்போ நீங்கள் எமர்ஜென்சிக்கு போனால் unfortunately நாங்கள் அந்த நேரம் அந்த டோஸ் காய்ச்சல் இருந்தால் நாங்கள் கொடுப்போம் லிக்விட் பிள்ளைகளுக்கு. பட் நாங்கள் வந்து பிகாஸ் we're not a pharmacy in the hospital, எங்களால் அந்த பாட்டிலாக ஃபுல் டோஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி முடியாது, கொடுத்து விட இல்லாது. ஸோ ஸ்டில் பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மசியில் இருந்து தான் ஃபீவர் ட்ரீட் பண்ணுற மருந்துகள் எடுக்கலாம். ஓரளவுக்கு இது ஒரு பெரிய விடயம், குறுகிய நேரத்தில் பேச முடியாது. இருந்தாலும் நீங்கள் முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், யார் செல்ல வேண்டும், மருந்துகளை பொறுத்தவரையில் என்ன மாதிரி இருக்கிறது, வைத்தியசாலை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இப்படி பல விடயங்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னொரு விடயம் சொல்லியிருந்தீர்கள், அதாவது கோவிட் காலத்திலும் பார்க்க இப்பொழுது மருத்துவர்களும் சரி அங்கே பணியாற்றுகின்ற ஏனையவர்களும் சரி அதிகமான நேரம் பணியாற்றுகின்றார்கள். ஆகவே அந்த நேரத்திலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி டாக்டர் கண்ணாவேலா. நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இதுவரையில் எங்களோடு ஒன்டாரியோவில் பல மருத்துவமனைகளில் அவசர பிரிவில் பணியாற்றி வருகின்ற டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் இணைந்து கொண்டு பேசியிருந்தார். முக்கியமாக இந்த தொற்று எவ்வாறு இருக்கிறது, எண்ணிக்கையை பொறுத்தவரையில் வைத்தியசாலை நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் குறித்து பகிர்ந்து கொண்டார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.
தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் இரவு 9:22, வெளியிலே வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். டாப் ஆஃப் தி அவர் பகுதியை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது, இன்று ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். பல விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக சற்று முன்னர் தான் நாங்கள் டாக்டர் கண்ணாவேலா அவர்களுடன் பேசியிருந்தோம். ஆகவே வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் எண்ணிக்கை, அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. இதை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள், அதே நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் எப்படியான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன போன்ற விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே இன்று அவர் அறிவித்த தகவலின்படி பல மில்லியன் ரூபாய் பல வைத்தியசாலைகளுக்கு, குறிப்பாக 131 வைத்தியசாலைகளுக்கு ஒன்டாரியோவிலே செலவிடப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவசர பிரிவுகளில் தேவைப்படுகின்ற முக்கியமான விடயங்களுக்கு இந்த பணம் ஒதுக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இன்று அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். I would like to begin on behalf of Premier Ford and our government by extending my appreciation to all staff, physicians, nurses and volunteers here at Toronto General, and at all University Health Network sites for your dedication to providing exceptional care to Ontarians. You are all making a tremendous difference in the lives of Ontarians each and every day. And you are helping to build a stronger, collaborative and more connected health system. As we continue to implement Ontario's plan to build, it's never been more important that our healthcare providers and frontline workers have the facilities they need to continue providing care for patients in a safe and comfortable environment. Investments in infrastructure projects help hospitals and community health providers make the necessary upgrades, repairs, and improvements to ensure they can continue delivering accessible and high-quality care for patients and families. So today, I am pleased to announce that our government is investing $182 million this year to support critical upgrades, repairs, and maintenance in 131 hospitals and 65 community health service providers across Ontario. This funding helps address 3 priority areas: health and safety, code compliance, and maintaining the integrity of our hospital facilities. Among other things, this funding will help our health system partners replace roofs and windows, upgrade heating, ventilation, and HVAC systems and backup generators, and meet the requirements under the Ontario Building and Fire Codes. As part of this funding, the University Health Network will receive $10 million to help address related issues across all of their sites. I know Kevin will share a few words afterwards about how this funding will help improve UHN sites for both patients and staff to further support the high-quality care provided by Ontario's hospitals. The government is providing an additional $827 million to hospitals across Ontario, representing a 4% increase from last year. This will ensure all publicly funded hospitals receive a minimum 2% increase to their budgets to help them better meet patient needs. We will continue to invest in patients, hospitals, and our frontline healthcare workers to ensure Ontarians continue to receive the care and services they need and deserve. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்
உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 27 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்தோம். ஆகவே 820 மில்லியனுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலையை மேம்படுத்துவதற்காகவும் திருத்தி அமைப்பதற்காகவும் சில தேவைகள் இருந்தால் அதை பூர்த்தி செய்வதற்காகவும் இப்படி பல விவரங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். இன்று ஃபெடரல் அரசை பொறுத்தவரையில், மத்திய அரசை பொறுத்தவரையில் கனடா டென்டல் பெனிஃபிட், அதாவது குழந்தைகளுக்கான இந்த பல்நலன் தொடர்பான மசோதா செனட் சபையிலே அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. பில் C-31 என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டம் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பல் பராமரிப்பு திட்டத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். யார் என்று பார்த்தீர்களானால், ஆண்டு வருமானம் $90,000 குறைவாக இருக்கின்ற குடும்பங்களில் உள்ள 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. இது எப்படி என்று பார்த்தீர்களானால், பிரதமருக்கும் NDP தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாக இந்த மசோதா உருவாக்கப்பட்டது. அது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 500,000 கனேடிய குழந்தைகள் இந்த திட்டத்தில் தகுதியுடையவார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் $90,000 குறைவான குடும்பங்களில் இருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தை இன்று துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் ஒரு அறிவிப்பு மூலமாக வெளியிட்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயத்தை பார்க்கலாம். I am especially hopeful that this week dental care for children and a one-time housing top-up for low-income renters will receive royal assent. That would make a real difference in the lives of many people. For the Canadians who need it the most, our plan, it provides the support they need when they need it. It's a plan that is both compassionate and fiscally responsible. Over the past 7 years, I have seen our Prime Minister stand up in many different fora with many different leaders for the Canadian national interest. Sometimes that means you have to have hard conversations. The Prime Minister is always prepared to do that. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 30 நிமிடமாக இருக்கிறது இரவு. வெளியிலே வெப்பநிலை 0°C. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அந்த செய்தியை தொடர்ந்து, அதாவது டென்டல் பெனிஃபிட் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. இது பற்றிய அறிவித்தலை துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வழங்கியிருந்தார். 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, பலருக்கு ஞாபகம் இருக்கும், 27 வயதான தர்ஷிகா ஜெகநாதன் என்ற பெண் தன்னுடைய முன்னாள் கணவர் மூலமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். நேற்று ஒன்டாரியோ உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை ஆரம்பமாக இருக்கிறது. சசிதரன் தனபாலசிங்கம் மீதான 1ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு வழக்கு விசாரணை ஆரம்பமாகி இருக்கிறது. பலருக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கும், பலருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருக்கிறது.
வேலை முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்ற போது கத்தியால் தாக்கி கொலை செய்ததாக சசிதரன் தனபாலசிங்கம் மீதான முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனுடைய விசாரணையில் தர்ஷிகா ஜெகநாதனின் நண்பியான கரஞ்சா பரமேஸ்வரன் மற்றும் கொலை நிகழ்ந்த இடத்துக்கு முதலாவதாக சென்ற காவல்துறை அதிகாரி போன்றோர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. ஆகவே இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் வந்து நிகழ்ச்சியில் அவ்வப்போது சேர்த்துக்கொள்ள இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கெனேடிய வளம். இன்றைய கெனேடிய வளம் பகுதியில் சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டன. குறிப்பாக இந்த கனடாவின் விநியோக சங்கிலி, அதாவது இந்த ஃபுட் செயின், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு சென்றால்தான் அந்த இந்த இந்த விநியோக சங்கிலி சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அது அண்டைய பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற பொருட்கள் அங்கே செல்வது, அங்கிருந்து பொருட்கள் இங்கே வருவது, இப்படி இதில் இருக்கின்ற விடயங்கள் என்ன? குறிப்பாக இப்பொழுது இந்த பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது இந்த விடயத்தை எவ்வாறு கையாள முடியும், இதற்காக என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன போன்ற விவரங்களை போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்கப்ரா அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஒன்டாரியோவை தாண்டி பல இடங்களில் இந்த மாஸ்க் அணிவது என்பது அணிய சொல்லியிருக்கின்றார்கள், இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கு. ஆகவே போக்குவரத்து அமைச்சரிடம் முன்னர் மாதிரி விமானங்களில் மாஸ்க் அணிய வேண்டுமா, அப்படி ஒரு கட்டாயம் கொண்டு வரப்பட போகிறதா, அது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கப்பட்டதுக்கும் அவர் பதில் வழங்கியிருக்கிறார். ஆகவே அவர் கூறிய விடயங்களை இன்றைய கெனேடிய வலத்தில் பார்க்கலாம். As you know, the global economy has been disrupted because of COVID and COVID policies, because of the war in Ukraine, because of extreme weather, climate change events, and because of labor shortage. And our government has been working diligently and with significant focus on addressing these issues. These issues have been contributing to inflation and rising cost of living. So today's measure in improving the competitiveness of our port authorities and enhancing rail safety is going to help, and it's going to contribute to building a safer, stronger supply chains. The bill will enable ports to have more tools to become more competitive, to attract investment. It will also enhance accountability and transparency, and it will ensure that there is environmental sustainability. And the rail safety aspect of the bill will build on some of the recommendations that were tabled by the Auditor General last year in her report, and based also on the review that we've done, it will enable collection of better data, it will ensure better oversight, and it will enhance programs for rail safety or rail crossings. First, offering immediate relief to families who need it, and the second is addressing the root causes of the of inflation that we're seeing. Supply chains is one of the most important root causes, and this bill will help strengthen our supply chain. I am confident it will make a difference. I want to also be real in managing Canadians' expectation. It won't make a difference tomorrow because it will take some time to see some of these measures take place and have an impact. But I am absolutely confident that this will build a stronger supply chain, which will help tackle inflation. We actually had a briefing from Dr. Tam this morning. And we continue to strongly encourage people who are using modes of transportation to wear masks. That will continue to be our recommendations for now. I wear masks when I'm on a plane. I think it's the kind thing to do to our neighbors who are sitting next to us, and we'll continue to follow the advice from doctors. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500
சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 36 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இந்த ஃபுட் செயின் எவ்வாறு செயல்படுகிறது, அதுக்கான என்னென்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அனைத்து பயணங்களையும் மேற்கொள்பவர்கள் நீங்கள் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கட்டாயமாக்கப்படவில்லை, இருந்தாலும் முடிந்தளவு அணிந்து கொள்ளுங்கள். காரணம், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களை சுற்றி இருப்பவர்களின் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் நாணய மாற்று விகிதம் செல்ல போகின்றோம். அதுக்கு முன்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் மற்றும் ஒரு செய்தி, மீண்டும் ஒரு கியூப் பணியாளர்களின் வேலை நிறுத்தம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்காக இந்த வார விடுமுறை, அதாவது இந்த சனி ஞாயிறு தினங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுகளில் ஈடுபட தயாராக உள்ளதாக கல்வி ஊழியர்களை பிரதித்துவப்படுத்தும் கியூப் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே திங்கட்கிழமை திட்டமிடப்பட்டிருக்கிறது வேலை நிறுத்தம். ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரை அவர்கள் இந்த காலக்கெடுவை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அதற்குள் இரு தரப்பும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் மீண்டும் திங்கட்கிழமை வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணையவழி கற்றலை ஆரம்பிக்குமாறு ஒன்டாரியோ கல்வி அமைச்சகம் பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. ஆகவே நம்புவோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை நிறுத்தம் ஏற்படாது, குழந்தைகள் மீண்டும் பாடசாலைக்கு போவார்கள் என்று. ஆகவே அதற்குள் இந்த சனிஞாறு வார விடுமுறையில் பேச்சுக்களில் ஒரு சுமூகமான நிலை வரும் என்ற நம்பிக்கையோடு அடுத்ததாக நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் 280 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சின்ன உயர்வு 63.50 இருக்கிறது இந்திய ரூபா. ஏனைய நாடுகளில் நிலவரம் அவ்வாறு பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 63.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What? What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மூச்சம் பகிர்ந்திடும் பயணம். No, 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 no. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? Hold on.
தானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 41 நிமிடமாக இருக்கிறது. டொரண்டோவை தொடர்ந்து முதற்காட்சியாக மான்ட்ரியலில் திரையிடப்படுகிறது ஒருத்தி பாகம் 2. வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு சினிஸ்டாஸ் திரையரங்கிலே இது காண்பிக்கப்பட இருக்கிறது. ஆகவே டொரண்டோவில் முதல் காட்சியை நிறைவு செய்து இப்பொழுது மான்ட்ரியலிலே 2வது காட்சி, அதனைத் தொடர்ந்து டொரண்டோவிலே ஏனைய காட்சிகள் காண்பிக்கப்பட இருக்கின்றன. ஆகவே மான்ட்ரியலில் முதல் காட்சியாக வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு சினிஸ்டாஸ் திரையரங்கிலே ஒருத்தி பாகம் 2 நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது காலநிலை. இந்த நாட்கள், அதாவது நாளை, இந்த வார இறுதி நாட்கள் முக்கியமாக ஒன்டாரியோவில் இருப்பவர்களுக்கு, தெற்கு ஒன்டாரியோவில் இருப்பவர்களுக்கு பனிப்பொழிவு ஏற்பட போகிறது. அந்த எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் கனடா விடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50 to 60 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இரவு ஆரம்பிக்கும் இந்த பனிப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதிலே இடங்களம் என்று பார்த்தோமாக இருந்தால், குறிப்பாக நயக்ரா பகுதியில் இந்த எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் கனடா விடுத்திருக்கிறது. ஏனைய பகுதிகள், குறிப்பாக பெரி, காலிங்வுட், ஆன்சவுண்ட், கிங்ஸ்டன், இந்த பகுதிகளுக்கும் பனிப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வெளியிலே பிரயாணம் மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது ஏனைய இடங்களில் காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது நாளை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் 416-568-4301. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடா டென்டல் பெனிஃபிட் எனப்படும் பல் நலன் தொடர்பான மசோதா செனட் சபையின் அங்கீகாரத்தை இன்று பெற்றுள்ளது.
பில் C-31 எனப்படும் இந்த நலத்திட்டம் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலாவது பல் பராமரிப்பு திட்டத்தை கனடா பெறுகின்றது. பிரதமருக்கும் NDP தலைவருக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாக இந்த மசோதா உருவாக்கப்பட்டது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆண்டு வருமானம் $90,000 குறைவாக பெறும் குடும்பங்களில் உள்ள 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த திட்டம் பலனளிக்கிறது. 500,000 கனேடிய குழந்தைகள் இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. கனேடிய தமிழர் பேரவையின் தலைவரையும் அதன் நிறைவேற்று பணிப்பாளரையும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. கனடிய தமிழர் பேரவையை தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியலில் இருந்து விலத்தியதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் கடிதம் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. இந்த கடிதத்தில் இலங்கை அரசிடம் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கைகளின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. இந்த கடிதத்தை நீதியமைச்சரிடம் பஞ்சலிங்கம் கந்தையா கனேடிய தமிழர் பேரவையின் சார்பில் நேற்று கையளித்திருந்தார். இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட நீதியமைச்சர் அனைத்து இளைஞர்களுடனும் உறவுகளையும் தொடர்பையும் மேம்படுத்தும் நோக்கத்துக்காக CTC தலைவர் சிவன் இளங்கோ, அதன் நிறைவேற்று பணிப்பாளர் டான்டன் துரைராஜா ஆகியோரை கொழும்புக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தனது முன்னாள் மனைவியை கொலை செய்த தமிழருக்கு எதிரான வழக்கு விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. நேற்று ஒன்டாரியோ உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பமான சசிகரன் தனபாலசிங்கம் மீதான 1ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு வழக்கு இன்று நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 27 வயதான தர்ஷிகா ஜெகநாதன் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார். தர்ஷிகா ஜெகநாதனை வேலை முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்றபோது கத்தியால் தாக்கி கொலை செய்ததாக சசிகரன் தனபாலசிங்கம் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேற்று நடைபெற்ற 1ஆம் நாள் விசாரணையில் தர்ஷிகா ஜெகநாதனின் நண்பி கருஞ்சா பரமேஸ்வரன் கொலை நிகழ்ந்த இடத்துக்கு சென்ற 1வது காவல்துறை அதிகாரி ஆகியோர் சாட்சியம் அளித்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது. வேலை நிறுத்தத்தை தவிர்க்க வார விடுமுறை முழுவதும் அரசாங்கத்துடன் பேச்சுக்களில் ஈடுபட தயாராக உள்ளதாக கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் தெரிவிக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை திட்டமிடப்பட்ட வேலை நிறுத்தத்துக்கு முன்னதாக கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க உறுதி பூண்டுள்ளதாக கியூப் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 55,000 ஒன்டாரியோ கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான 5 நாள் அறிவிப்பை நேற்று தாக்கல் செய்தது. இந்த நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரை காலக்கெடுவை வழங்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கிறது. கல்வி ஊழியர்கள் திங்கட்கிழமை வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தால் இணையவழி கற்றலை ஆரம்பிக்குமாறு ஒன்டாரியோ கல்வி அமைச்சகம் இன்று பாடசாலை வாரியங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவுடனும் கனடா மரியாதையான உறவை பேணும் என கனேடிய சர்வதேச வர்த்தக அமைச்சர் மேரியாங் தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதிக்கும் கனேடிய பிரதமருக்கும் இடையிலான கடுமையான கருத்து பரிமாற்றத்தை தொடர்ந்து இந்த கருத்து வெளியாகியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக வர்த்தகம் தொடர்பாக கனடா சீனாவுடன் சில சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். உறவுகள் கடினமாக இருந்தாலும் சீனாவுடனான பேச்சுக்களில் மரியாதையை கனடா நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆனாலும் கனடா இழிவான முறையில் செயல்படுவதாக சீன அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏனைய நாடுகளின் உள் விவகாரங்களில் சீனா தலையிடுவதில்லை என்று மறுத்த அவர் இரு நாட்டு உறவுகளில் ஏற்பட்ட சரிவுக்கு கனடா தான் காரணம் எனவும் கூறியுள்ளார். சீனா கனடா உறவுகளை மேம்படுத்துவதற்கான நிலைமைகளை உருவாக்க கனடா உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தெற்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகளுக்கு பனிப்பொழிவு எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் கனடா வெளியிட்டுள்ளது. இந்த வார இறுதியில் தெற்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகளில் 60 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்வு கூறப்படுகிறது. குறிப்பாக நயாகரா பகுதிக்கு பனிப்பொழிவு எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் கனடா வெளியிட்டுள்ளது. நயாகரா பகுதியில் இன்றிரவு ஆரம்பமாகும் பனிப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை காலை வரை தொடரவுள்ளது. நயாகரா பகுதி தவிர பெரி, காலிங்வுட், மிட்லண்ட், ஓன் சவுண்ட், கிங்ஸ்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பனிப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 51 நிமிடம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்குகின்றார் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பல முக்கியமான செய்திகள், தகவல்களை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. எமது இந்த ஒரு மணி நேர செய்தி நிகழ்ச்சி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் மற்றும் IPTV வாயிலாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் எங்களுடைய ஆப் இருக்கிறது, GEC தமிழ் என்று உங்களுடைய கைத்தொலைபேசியில் டவுன்லோட் செய்தீர்களானால் அந்த ஆப் மூலமாகவும் இந்த நேரத்தில் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொள்ள முடியும். மீண்டும் நாளை இன்னும் பல செய்திகள், தகவல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், குட் நைட்.